ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல்லு பிடுங்கினா ஜன்னி வருமா அப்படி அந்த காலகட்டத்துல மருத்துவத்தோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப குறைவா இருந்ததுங்க. அன்னைக்கு நடந்த சில விஷயங்கள், அன்னைக்கு மருந்துகள் எல்லாருக்கும் சேராம இருந்தது, கண்டுபிடிப்புகள் குறைவா இருந்தது. ஒரு 100 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா மருத்துவ ஊசி அதெல்லாம் போட்டு பல் பிடுங்க மாட்டாங்க, நேரடியா பல் பிடுங்குவாங்க. அப்ப இருந்த மருந்துகள் கூட கம்மியா தான் வேலை செய்யும், இல்ல சில பேருக்கு ஒத்து வராது, சில பேருக்கு சேராது, கேட்காது. யாரெல்லாம் ரொம்ப பயந்து பதட்டப்பட்டாங்களோ, யாருக்கெல்லாம் பிரஷர் சுகர் இருந்தும் அன்னைக்கு செக் பண்ண முடியாத ஒரு காலகட்டமோ, அன்னைக்கு இருந்தவங்களுக்கு ரத்தம் நிக்காம போறது அல்லது உடம்புல இருந்த பிரச்சனையினால அவங்களுக்கு ஜன்னியோ மயக்கமோ வந்திருக்கும். ஜன்னி வர்றவங்களுக்கே பல்லு வலி வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த கரெக்டான மருத்துவர்களோட ஆலோசனையோட ரொம்ப சிவியரான கண்டிஷனா இருந்தா சுத்தம் பண்ணி விடுவோம், இல்ல நார்மலான கண்டிஷனா இருந்தா பல்ல பிடுங்கி விட்டுருவோம். பல்லு எடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் தைரியமா இருக்கணும். நீங்க கிளினிக் வரும்போது நீங்க ரொம்ப பயந்து பதட்டப்பட்டு வந்து உட்காந்தீங்க அப்படின்னா, நான் இன்ஜெக்ஷன் எடுத்து இப்படி லோட் பண்ணும் போதே உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடும்.